ராமர் சீத்தாப்பழம் இளஞ்சிவப்பு நிறத்துல இதய வடிவில் தாங்க இருக்கும். பட் இதோட சுவை பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவை உடையது, அதிக சதைப்பற்று உடையது தாங்க இந்த பழம். இந்த பழத்தை எளிதில் நாம எங்கேயுமே பார்க்க முடியாது. அரிதாக கிடைக்கக்கூடிய பழத்துல இதுவும் ஒன்று அப்படிங்கிறதுனால இதோட ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு தாங்க சொல்லலாம். பட் இதுல ஏகப்பட்ட மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சு இருக்குது. இந்த மரத்தோட இலை கூட சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னுட்டு சொல்றாங்க. இதுல என்னென்ன சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது, இது எந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ராமர் சீத்தாப்பழம் இதய வடிவில் இருக்கிறதுனால இதயம் சார்ந்த நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னும், உடம்புல கெட்ட கொழுப்பு தங்க விடாம தவிர்க்கும், பித்தம் இரத்த சோகையை சரி செய்யக்கூடிய தன்மை இதற்கு இருக்கணும், பல்வேறு வகையான புற்றுநோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. முக்கியமா நம்ம உடம்புல தங்கி இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மையும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மையும், ஆண்மை குறைபாடுகளை முற்றிலுமாக சரி செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னுட்டே சொல்லலாம். பெண்களுக்கு இதயம் சார்ந்த நோய்கள், அது கூடவே கருப்பை சம்பந்தமான நோய்களையும் இது குணப்படுத்தும். குழந்தையின்மை பிரச்சனைக்கும் இது ஒரு முக்கிய தீர்வா இந்த பழம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த பழத்துல ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கிறதுனால கண்டிப்பா எங்க பார்த்தாலுமே இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. இது கூடவே இந்த பழத்துல கால்சியம், இரும்பு சத்து, விட்டமின் ஏ, சி, பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், தாமிரச்சத்து, அத்தியாவசிய அமினோ அமிலங்கள், நார்ச்சத்து, இது எல்லாமே இந்த பழத்துல நிறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. கண்டிப்பா இது தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.